ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளேன் மருமகளே இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அபிராமி இப்போ கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ அபிராமிக்கும் சிவகாமிக்கும் கோர்ட்டில் பெரிய ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்றைக்கி தீர்ப்பு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஏற்கனவே லாஸ்ட் எபிசோட் பார்த்ததில் தெரியும். இப்போ அதுக்கு கிளம்பும்போது பார்த்தோம்னா வீட்டில் இருக்கவங்களாம் உடனே சூடாமணி கிட்ட சொல்லி நீ கொண்டு வந்து தண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அபிராமி சின்ன தம்பி கிட்ட சொல்லி துளசியை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. துளசி கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னதுமே அவங்க கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரும் ஆளாளுக்கு கொண்டு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. சின்ன தம்பி வீட்டில் இருக்கக்கூடாது, அதே போல் வந்து துளசி வீட்டில் இருக்கக்கூடாது, ராசி இல்லாதவங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ ரொம்ப கோவமாக அபிராமியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அபிராமியோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்களும் அதே மாதிரி சொல்லிடுறாங்க. துளசி இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, சின்ன தம்பி இந்த வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லி பரஞ்சோதியும் சொல்லிடுறாங்க. சின்ன தம்பிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசியும் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ துளசி ரூமில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நைஸாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பாண்டி இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே தப்பான பார்வை பார்த்து தப்பாக அப்படியே பேசுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே அதாவது ஏற்கனவே இவங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருக்காங்களா, எப்படியாவது அவங்கள வீட்டை விட்டு கிளப்பணுன்னு. இப்போ சூடாமணி அங்கே வந்துடுறாங்க. இப்போ துளசிக்கிட்ட பேசும்போது ஆமாம் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி போட்டு எப்படியாவது நம்ம துளசி இங்கேருந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரும் மாற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா துளசி வந்து ராசி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியோட மனசுலையும் அந்த ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதே போல் பார்த்தா பரஞ்சோதி இருக்காங்கல்ல, அவங்களோட மனசுலேயே அந்த ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை பேசி இப்போ இவங்கெல்லாம் ஒருத்தரும் பேசி பார்த்தா துளசிக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் துளசி வந்து என்னென்னா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, நான் இந்த வீட்டில் இருக்கணும், அத்தை மாமாவை பார்த்துக்கணும், அதை தானே அவங்க சொல்லிட்டு போனாங்க, நீங்களாம் கேட்டிங்க தானே அப்படிங்கிற மாதிரி அதையும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு வாசலில் காட்டுறாங்க. இங்கே பார்த்தோம்னா அபிராமியும் வந்திருக்காங்க, சிவகாமியும் வந்திருக்காங்க. இப்போ சிவகாமி வந்து அபிராமி கிட்ட பக்கமாக பேச்சு பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் இப்போ நீ ஜெயிக்க முடியாது, ஏன்னா ராசி கட்ட ஒருத்தவங்களை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுருக்க, இந்த மாதிரி உன் புள்ள போயிட்டாங்க, எல்லாமே போய் இழந்து நீ தெருவுக்கு வந்துடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபிராமி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நமக்கு கதையில் காட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா அபிராமியோட மனசுலையும் பார்த்தோம்னா கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க சிவகாமி அப்படின்னு தான் சொல்லணும். அதோட பார்த்தோம் அப்படின்னா அந்த பதட்டத்தோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம்னா கோர்ட்டில் பார்த்தா வழக்கு நடக்குது. இப்போ அபிராமியோட இடத்த வந்து சிவகாமி விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் யாருன்னு பார்த்தா சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு சாட்சியை கூப்பிடுறாங்க. சாட்சி யாருன்னு பார்த்தோம்னா அந்த பவானி வில்லன். இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கும்போது துளசியை தப்பாக பார்த்தாங்கன்னு அடித்து அனுப்புனாங்கல்ல அபிராமி, அவங்க தான் சாட்சி சொல்ல வராங்க. அதை பார்க்கும்போதே அபிராமிக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குது. சிவகாமி அப்படியே சிரிக்கிறாங்க. ஜட்ஜி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ துளசி ராசி இல்லாதவங்க அப்படிங்கிற விஷயத்த அபிராமியோட மனசுலையும் அவங்க கூட இருக்கவங்களோட மனசுலையும் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இது எப்படி கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அபிராமி கொஞ்சம் தோற்று போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்போ தானே கதையை கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போக முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.